அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இபிஎஸ் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் வந்து நியூஸ் தமிழ் சேனலில் பார்த்துருப்பீங்க, மற்ற நியூஸ் சேனல்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை ரத்து செய்யணும். இதுக்கான ரீசன்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பேசியிருக்கோம். குரூப் 4 எக்ஸாம் இருக்கக்கூடிய வினாத்தாள்களாக இருக்கலாம், அதே போல் இப்போ வினாத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் கசின்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி பல தகவல்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் இப்போ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய குறைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். பொது வினாத்தாளில் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு மேற்பட்ட வினாக்கள் வந்து எங்கே படிக்கணும், அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்றதே தெரியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த எக்ஸாம் எப்படி படிப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஐயா இபிஎஸ் அவர்கள் அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். குரூப் 4 எக்ஸாமை ரத்து செய்யணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே போல் குரூப் 4 எக்ஸாமுக்கு மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? குரூப் 4 எக்ஸாமை ரத்து செய்க, தேர்வு வினாத்தாளில் பல கேள்விகள் சிலபஸுக்கு அப்பாற்பட்டு இருந்ததாக புகார் இபிஎஸ் அவர்கள். சரிங்களா? அதே போல் குரூப் 4 மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. வினாத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் முறையாக சீலிடப்படாமல் உடைக்கப்பட்டதுக்கான சர்ச்சை. இதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து விளக்கம் கொடுத்தாலும் அது ஏற்புடையதாக இருக்காது. வெறுமனே விசாரிக்கிறோம் அப்படின்றத தாண்டி இந்த எக்ஸாம் வந்து இப்போ நம்ம எக்ஸாம் முடிஞ்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரையும் திரும்ப நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இதுவும் இன்னொரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. இந்த ஒரு காரணமே போதும் அவங்க எக்ஸாமை திரும்பவும் மறுதேர்வு வைக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் டிஎன்பிஎஸ்சி கொடுத்தா பெட்டராக இருக்கும். கொஷின் பேப்பரில் ஆரம்பித்து இன்னைக்கு வரையும் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒரே தேர்வு மறு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதுதான் ஐபிஎஸ் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தேர்வுடைய வாழ்க்கையில் விளையாடுவது அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. ஜூலை 12ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 4 தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். ஈவன் நம்ம இன்னொரு நியூஸ்மே பார்த்துருப்போம். வாலிபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதுன அந்த விரக்தியில் வந்து எக்ஸாம் எழுதி முடித்த அதன் பிறகு வந்து கம்பம் பகுதியில் வந்து ஒருத்தர் சூசைடுமே பண்ணியிருப்பார். பட் எக்ஸாமுக்காக சூசைட் பண்ணுறதை தாண்டி அந்தளவு விரக்தியை ஏற்படுத்துது இந்த மாதிரியான தேர்வுகள் அப்படின்றதும் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் அதை பற்றி நியூஸ் சேனல்ஸ் எதுவும் பெருசாக பேசலை. ஸோ இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணணும், மறுபடியும் வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும். குளறுபடிகளுடைய உச்சமாக இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்றத ஐயா இபிஎஸ் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் சேனல்ஸும் நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே போல் இந்த குரூப் 4 எக்ஸாமை கேன்சல் பண்ணுமா வேண்டாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேரணும் அப்படின்றத அந்த வீடியோ மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே மற்ற தகவல் பார்க்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.